நீங்க யாருக்காவது பயப்படுவீங்களா? அல்லது உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு யாராவது மிரட்டுதாங்களா? 10ஆம் தேதிக்குள்ள பணம் வரலன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்களா? நீ என் கூட பேசலைன்னா உன்னை அவமானப்படுத்திடுவேன்னு சொல்லி உன்னை மிரட்டுதாங்களா? அல்லது நீங்களே எதையோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கீங்களா? இந்த இக்கட்ல இருந்து யார் என்ன விடுதலை பண்ணுவாங்கன்னு நினைச்சு பயப்படுவீங்களா? பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு அரணா வந்து நிப்பாங்க. அவரை தாண்டி யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு முன்னாடி ஏசப்பா உங்களுக்கு பாதுகாப்பா நிப்பாரு. பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு வயிற்று பொழப்புக்காக ஒரு பாவம் செஞ்சுட்டா. அவளை கல்லால அடிச்சு கொல்லாம விட மாட்டோன்னு ஊரே திரண்டு வந்துட்டு உயிருக்கு பயந்து ஏசப்பா காலில் போய் விழுந்தா அந்த பொண்ணு. ஏசப்பா அவளுக்கு அரணா நின்னாருங்க. அரணால கோட்டை சோறு மாதிரி நின்னாருங்க. இதுல நிச்சயத்துல உத்தம எவனா அவன் முதல்ல கல்ல கொண்டு அந்த பொண்ணு மேல ஏறின்னு சொன்னாரு. எல்லாரும் தலையும் தொங்கி போச்சுங்க. எல்லாரும் கல்ல கீழே போட்டுட்டு வாயை பத்திட்டு தம்முன்னு போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு ஏசப்பாட்ட வரலைன்னா கல்லெறிஞ்சே கொண்டிருப்பாங்க. ஒரு ஆபத்து வந்தா நண்பன்னு விட்டுட்டு போயிடுவான், கூட பிறந்தவனும் விட்டுட்டு போயிடுவான். எல்லாரும் உங்களை விட்டுட்டு ஓடி போன நேரத்துல ஏசப்பா தேடி வருவாரு. இப்படி ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு ராசாத்தி அழுகுற நீ, ஏசப்பா உன்னை வெக்கப்பட விட மாட்டார் ராசாத்தி. நீ அவரோட செல்ல பிள்ளை ராசாத்தி. இக்கட்டு நேரத்துல ஏசப்பாவை கூப்பிடுமா. அவரு உனக்காக பேசுவாரு, உனக்காக வழக்காடுவாரு, உனக்காக யுத்தமும் பண்ணுவாரு.